யாழில் மனைவியின் கையை துண்டித்த கணவன், விசாரணையில் வெளியான பின்னணி. தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை, மக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. தென்னிலங்கையில் மற்றுமொரு துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. தேர்தல் பணிகளில் இருந்து நீக்கப்பட்ட அரச அதிகாரிகள், வெளியான பகீர் தகவல். நெருங்கியது ஜனாதிபதி தேர்தல், அனைத்து அரச அதிகாரிகளுக்கும் வெளியான முக்கிய அறிவிப்பு. மற்றுமொரு பாடசாலையிலும் கசிந்துள்ளது புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள், என்ன நடக்கப் போகின்றது? அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும், தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. யாழில் பரபரப்பு, சகோதரன் இறந்த துக்கத்தில் சகோதரி எடுத்த இப்படியான முடிவு. யாழ்ப்பாணத்தில் தனது மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் அளவட்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாவது, சந்தேக நபரின் மனைவி மற்றுமொரு நபருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டுள்ள நிலையில் பலமுறை கணவரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அவர் அதனை நிறுத்தவில்லை. சம்பவ தினத்தன்று சந்தேக நபரின் எச்சரிக்கைகளையும் மீறி மனைவி வீட்டின் அறைக்குள் ரகசியமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் அதனை அவதானித்த சந்தேக நபர் மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்த 41 வயதுடைய பெண் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை சந்தேக நபரும் போரினால் பாதிக்கப்பட்டு ஒரு கையை இழந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை தெல்லிப்பளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று முடிவுகள் வெளியாகும் போது பின்பற்ற வேண்டியவை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரட்நாயக்க மக்களுக்கு அறிவித்துள்ளார். வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகிலும் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் தொலைக்காட்சி அல்லது பெரிய திரையை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, முடிவுகள் ஒளிபரப்பாகும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என்றும் பாதுகாப்பு பிரிவினர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கலைக்கலாம் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெஹிவலை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தெஹிவலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடத்தை வீதி கழுபோவில பிரதேசத்தில் இன்று 20ஆம் தேதி காலை 6:40 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வலது தோள்பட்டைக்கு அருகில் 2 துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டு படுகாயமடைந்த நபர் கழுபோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நகரசபை ஊழியர் ஒருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் பிரதிபலனாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 48 மணித்தியாலயங்களில் 4 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இவற்றில் 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேற்று முன்தினம் 18ஆம் தேதியும் 2 சம்பவங்கள் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் பணிகளில் இருந்து 9 அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட 9 அரசு அதிகாரிகளை இவ்வாறு நீக்கப்பட்டதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமணசேகர தெரிவித்தார்.
19 அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதற்காக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் 9 அதிபர்கள், ஒரு பிரதி அதிபர், 4 ஆசிரியர்கள், ஒரு பொது சுகாதார பரிசோதகர்கள், சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் 3 வைத்தியர்கள் குறித்து முறைப்பாடு பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் பல முறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 19 அதிகாரிகளில் 9 பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் தேர்தல் பணியில் இருந்து நீக்கப்பட்டால் வெற்றிடமான இடத்திற்கு தற்போது புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட செயற்திட்டம் ஒன்றை விடுத்துள்ளது. இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நாளைய தினம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்படி குறித்த அறிவிப்பில் குறிப்பாக வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நீங்கள் நல்ல உறவில் செயற்பட வேண்டும். அவர்களை கையாளும் போது அர்த்தமுள்ள வகையில் கனிவாகவும் பொறுமையாகவும் செயற்படுங்கள். எந்த ஒரு நபருக்கும் சிறப்பு கவனிப்புகளை வழங்க வேண்டாம். அது சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழலில் தங்கள் மனச்சாட்சியின் அடிப்படையில் வாக்களிக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது. மொனராகலை நிகவரட்டிய பிரதான பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் இந்த வருட புலமை பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை பரீட்சைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் தனது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுடன் பாடசாலையின் பிள்ளைகள் குழுக்களுக்கும் வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வினாத்தாள்களை முந்தின இரவும் மற்றும் காலையும் தமது பயிற்சி வகுப்புகளில் செல்லும் மாணவர்களுக்கு அந்த பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கியதன் காரணமாக ஏனைய பிள்ளைகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர்கள் பலர் கையொப்பமிட்ட கடிதம் நிகவரட்டிய வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர், நிகவரட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAS ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது ஏதேனும் வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சகோதரர் உயிரிழந்த சோகத்தில் சகோதரியும் உயிரை மாய்க்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சகோதரியான 2 மாத குழந்தையின் தாயாரே இவ்வாறான விபரீத முடிவெடுத்து தமது உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாலில் மனைவியின் கையை துண்டித்த கணவன், விசாரணையில் வெளியான பின்னணி. தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை, மக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. தென்னிலங்கையில் மற்றுமொரு துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. தேர்தல் பணிகளில் இருந்து நீக்கப்பட்ட அரச அதிகாரிகள், வெளியான பகீர் தகவல். நெருங்கியது ஜனாதிபதி தேர்தல், அனைத்து அரச அதிகாரிகளுக்கும் வெளியான முக்கிய அறிவிப்பு.
மற்றுமொரு பாடசாலையிலும் கசிந்துள்ளது புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள். என்ன நடக்கப் போகின்றது? அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. யாழில் பரபரப்பு. சகோதரன் இறந்த துக்கத்தில் சகோதரி எடுத்த இப்படியான முடிவு.